ஆ. இன்னும் அவரோடது இன்னும் கனெக்ட் ஆகல. சரி, ஓகே. அப்ப நம்முடைய கண்கள், நம்முடைய உடல்ல வந்து கல்லீரலோட மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறதா இருக்குது. இன்றைய காலத்தில நமக்கு என்ன நடக்குது அப்டின்னா, நம்முடைய கல்லீரலுடைய தன்மை பாதிக்க காரணத்தினால நெறைய பேருக்கு தூக்கம் வந்து ப்ராப்பரா இருக்கிறதில்ல. சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து தூக்கமின்மை அப்டின்னு சொன்னா மாற்று கருத்து இல்ல. நெறைய பேரு தூக்கமின்மைக்கு என்ன காரணம்னு தெரியாம தவிக்கிறாங்க. தூக்கமின்மைக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல மெயின் காரணம் வந்து கண்கள் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம மூளையில போய் பதிந்து, அதுல தேவையில்லாத சிந்தனைகள், எழுச்சிகள், மனதுல டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம், கவலை, வெறுப்பு போன்றவை வரும்போது, அந்த இடத்துல வந்து கல்லீரலோட தன்மை பாதிக்கப்படுது. அப்ப கல்லீரல் தன்மை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, கண்டிப்பா தூக்கம் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படும். சரிங்களா? ஏன்னா நம்ம பஞ்சபூத சக்தியில விந்தனுடைய ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கல்லீரல் தான். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பஞ்சபூத சக்தியோட தொடர்பு இருக்குதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்ப விண்ணோட தொடர்பா இருக்கிறது நம்முடைய கல்லீரல். அப்ப கல்லீரல் நமக்கு சரியாக இயங்கும்போது, இந்த விந்தனுடைய சக்தி நமக்கு அபரிமிதமாக கிடைக்கும். சரிங்களா? அப்போ இப்ப இன்னைக்கு இருக்கிற நெறைய உடல் சார்ந்த நோய்களுக்கான ஒரு அடிப்படை காரணமாக இருப்பது பார்த்தீங்கன்னா, ஆ மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான். அப்படிங்கிறத இன்னைக்கு விஞ்ஞானமே வந்து அது முழுசா ஒத்துக்கிட்டு, மனதை சரிப்படுத்துவதற்கான பல்வேறு வழிமுறைகளை நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பயணிக்கக்கூடிய வழி அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக பாதை, ஒரு யோக பாதை, ஒரு ஞான பாதை. இந்த பாதையோட நோக்கம் என்ன? இந்த பாதையுடைய நோக்கம் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழ்வது. இல்லையா? அப்போ ஓகே. இன்னும் ஐயா கனெக்ட் ஆகுற மாரி தெரியல. டைம் ஆயிருச்சு. சரி. நாம் ஒரு 15 நிமிடம் பொதுவான ஒரு சிந்தனை பேசிட்டு நம்ம நிறைவு செய்வோம். ஐயா வந்தாங்கன்னா பார்க்கலாம். இல்லாட்டி இன்னைக்கு மகிழ்ச்சியா நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸா இருங்க. சரிங்களா? ஓகே. தப்பில்ல. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சரிங்களா? ஓகே. சரி, சரி, சரி. பொதுவா நாம ஆரோக்கியத்தை பத்தி ஒரு சில சிந்தனைகள பகிர்ந்துட்டு நம்ம நிறைவு செய்வோம். அதாவது நம்ம உடல், இந்த உடல்ல பஞ்சபூத சக்திகள் இருக்குது. நாம அந்த அகர்மா ஃபவுண்டேஷனோட நிகழ்வுல கூட நம்ம அதைத்தான் வந்து சொல்லியிருந்தோம். பஞ்சபூத சக்திகளை பெறக்கூடிய ஒரு தியானம் ஒரு வழி வாய்ப்பு அங்க அப்போ இந்த பஞ்சபூத சக்திகளுக்குள்ள அவ்வளவு நுட்பங்கள், விஷயங்கள் இருக்குது. அ இப்ப அதனோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாததால, நம்ம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்களுக்கும், நம்ம மனதில எழக்கூடிய பிரச்சனைகளுக்கும், பல்வேறு விதத்தில நாம வந்து தீர்வுகளை தேடி ஓடிட்டு இருக்கோம். பட் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களே மிகப்பெரிய தீர்வுகளாக நமக்கு அமைஞ்சிருக்கிறது நமக்கு பெருசா தெரியல. அதுல குறிப்பா இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களுடைய ஆற்றலை பெறுவதற்கு யார் ஒருத்தர் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரோ, அவருக்கு உடல்லயோ, மனதிலயோ நோய்களோ, தொந்தரவுகளோ, பிரச்சனைகளோ வருவதில்லை. அப்ப அந்த விதத்துல இப்ப நம்ம நிலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப
அப்ப நிலம் இப்ப நான் நம்ம நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு தற்சோதனை பண்ணுவோமே. பஞ்சபூத சக்தியில நம்ம எவ்வளவு தொடர்புல இருக்கிறோம்? நம்ம முன்னோர்கள் எவ்வளவு தொடர்புல இருந்தாங்க? அவங்க தரையே வீட்டுக்குள்ள வந்து மண்ணு தரை தான். இல்லையா? இப்பதான் நமக்கு சிமெண்ட், கார, டைல்ஸ், கில்ஸ், மார்பிள் அது இதுன்னு போட்டு என்னென்னவோ பண்ணி நம்ம உடம்புல நோய வாங்கி வச்சிருக்கோம். அப்ப அவங்க வீட்டுக்குள்ளேயே தரை வந்து மண்ணு தரை தான். அது சாணி போட்டு மொழுகியிருப்பாங்க. சாணி ஒரு மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினி. கிருமி நாசினின்னா, அது அது இருக்கிற இடத்துல இம்யூனிட்டி பவர் இன்கிரீஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போ அதுல தான் இருந்தாங்க. இப்போ குடியிருந்ததே அங்க தான் இருந்தாங்க. வாழ்ந்ததே அதுல தான். மண்ணுலயே தான் உட்கார்றது, மண்ணுலயே தான் படுத்து தூங்குறது. அப்படித்தான். ஒரு பாய போட்டு படுப்பாங்க. மத்த நேரம் மண்ணுல தான் நடக்கிறது. இன்னும் வெளி வேலைகளுக்கு போனா மண்ணு தான். ரோடுகள்ல மண்ணு தான், காடுகள்ல மண்ணு தான், வேலை செய்யற இடத்துல மண்ணு தான். இப்படி மண்ணு கூடயே நம்ம தொடர்போடயே இருந்தோம். இன்னும் குழந்தைங்க மணல்ல விளையாடுறதெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு மண்ணுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க எல்லாருடைய சிந்தனை 150 பேர் இருக்கீங்களா? 155 பேர் இருக்கீங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க மண்ணோட தொடர்பு கொண்ட நேரம் எவ்வளோ நேரம்? டைரக்ட்டா மண்ணு. நீங்க வீட்ல உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் மண்ணு கூட கிடையாது. சரி தனலட்சுமி அம்மா கைய ஆட்டுறாங்க. ஏய்யா நீ வேற. இல்ல ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. இல்லையா? சரி அப்போ மண்ணு கூட நம்ம வந்து தொடர்புலயே இருக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி மண்ணினுடைய சக்தி நமக்கு வரும்? யோசித்து பாருங்க. இப்போ குழந்தைங்க நாம எல்லாம் எதுல மண்ணுல போய் விளையாடுவோம். இல்லையா? அந்த சட்டை, பனியனு, துணியெல்லாம் பார்த்தா, எங்க அம்மா திட்டுவாங்க அப்படி. சரிதானே? "எதுக்குடா இப்படி வர்ற?" அப்படின்னு. அப்ப அந்த மண்ணுக்குள்ளேயே தான் ஆடிட்டு கிடந்தோம். சரிங்களா? அப்போ வரைக்கும் நமக்கு நோயே வரல. இன்னைக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 நோய்கள் மண்ணுல நாம நடக்காததாலேயே வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மண்ணுல நம்ம கால் வைக்காததாலேயே 200 நோய் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இது எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. சரிங்களா? அதனால நம்ம இந்த இயற்கை வாழ்வியல் கேம்ப்ல நம்ம மன்றத்துல நடக்கிறது மண்ணிலேயே நடக்கறக்கு விடுறது. அது ஃபுல்லாவே காடுகள் தான். காடுகள்னா, அந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடம் தான். அங்கெல்லாம் நல்லா அருமையா இருக்கும். அவங்க ஃபுல்லா வாக் பண்ணலாம். அப்ப இந்த பட்டறை வகுப்புலயே நாங்க அதத்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பஞ்சபூதங்களோட அவங்கள மிங்கிள் பண்ணி விடுறோம். அப்ப மண்ணுல ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வாக்கிங்கோ, ஜாக்கிங்கோ, நிக்கிறதோ, நடக்கிறதோ, நமக்கெல்லாம் பஞ்சபூத நவதம் தெரியிறங்காட்டி, மண்ணுல நீங்க நடக்கிறப்போ மண்ணோட ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று மண்ணினுடைய ஆற்றல் வரணும்னு நெனச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்ப மண்ணுல இருக்கிற ஆற்றல நம்ம இப்ப பெறுவதே இல்ல. எங்க போனாலும் செருப்பு போட்டுக்கிறோம். மண்ணுல கால் படுதான்னு பாருங்களேன். அதனால தான் கடற்கரைக்கு போனா நமக்கு கால் வைக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்? நம்ம கால் அது காலுக்கான ஆ என்ன சொல்றது? கொல்லையில வேலை பார்க்குறீங்களா? சிறப்புமா, சிறப்புமா. ஓகே. யாரோ போட்டிருக்காங்க. 1 மணி நேரம் கொல்லையில நான் வேலை பார்க்குறேன்யா, மண்ணுல கால் வச்சு தான் பண்றேன். கரெக்ட். அது வரணும். மண்ணினுடைய சக்தி நம் பாதங்களின் வழியாக நம்ம கூட தொடர்புல இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற எப்படி நிலத்துக்கு வேர் வந்து உள்ள போய் மண்ணோட தொடர்புல இருக்கோ, அப்படி நம்ம கால் வந்து மண்ணோட தொடர்பு இருக்கிற ஒரு உறுப்பு. சரிங்களா? இப்ப பாருங்க எங்க போனாலும் செருப்பு தான். செருப்பு இல்லாம போறதே இல்ல. மண்ணுலயே கால் வைக்கிறது இல்ல. நீங்க இத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்க. எங்கேயாவது மண்ணுல நடக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா டெய்லி ஒரு 1/2 மணி நேரம். நாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு. பார்க்ல வாக்கிங், ஜாக்கிங் போவோம். வெளியும் போவோம். பட் அந்த பார்க்குக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில மண் இருக்கும். சரிங்களா? கல்லு போடாம மண் இருக்கும். அந்த இடத்துல நடக்கிறோம். இப்ப நீங்க தான் இதை வந்து இன்கிரீஸ் பண்ணணும். நீங்க தான் பிளான் பண்ணணும். எங்கேயோ மருந்து மாத்திரைக்கு ஓடிட்டு இல்லாம, நமக்கு மூலமா இருக்கிற மண்ணு கூட தொடர்பு வச்சுக்கோங்க. 2வது தண்ணி. தண்ணீல நம்ம முன்னோர்கள் குளியல் வந்து கிணத்துலயோ, ஆத்துலயோ, குளத்திலயோ போய் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் குளிச்சுருவோம். அது எவ்வளோ தண்ணி. அவ்வளோ தண்ணீல எவ்வளோ ஆற்றல் இருக்கும். சரிதானா? நாம இன்னைக்கு குளிக்கிறதெல்லாம் காக்கா குளியல். போனா 5 நிமிஷத்துல உள்ள முக்கி எந்திரிச்சுட்டு வெளிய வந்துடுறோம். சோப் போட்டோமா இல்லையா? பல்லு விளக்கணுமா இல்லையான்னே தெரியாத அளவுக்கு. அப்ப தண்ணி கூட தொடர்பு வந்து நமக்கு ரொம்ப குறைவு. சரிங்களா? அதனால தான் காலை, மாலையும் குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. சரியா? அப்ப காலை, மாலை 2 வேளை குளிக்கிறப்ப, அந்த தண்ணியுடைய ஆற்றல் நம்ம உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் பாயும்போது, நம்ம உடலுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்து டென்ஷனா வந்தா கூட, ஆ பார்க்ல நடக்கிறீங்களா? கல்யாணி அம்மா, பார்க்ல நடந்தாலும் அந்த கல்லு போட்ட தரையில நடக்கக்கூடாது.
வெறும் மண்ணில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். சரி, நல்லதுதான், இப்படியே நடந்தா சரி. அப்போ யாராவது வெளியில இருந்து வர்றாங்க அப்படின்னா முதல் தண்ணி கொடுப்போம். ஒருத்தருக்கு படபடப்பா வந்துடுதுன்னா முதல் தண்ணி கொடுப்போம். ஏன்னா தண்ணிக்கு ஒன்றை அமைதிப்படுத்துற சக்தி இயற்கையாவே இருக்கு. புரியுதுங்களா? தண்ணி எப்படி குளிர்ச்சி, தண்ணி எப்படி எப்பேற்பட்ட தன்மை, குளிர் வைக்கக்கூடிய தன்மை, கோபத்தை எரியிற நெருப்பை அணைக்கக்கூடிய தன்மை தண்ணிக்கு இருக்கு. அதனால பாருங்க, எந்த ஒரு தவறான ஒரு செயலாக நடந்தாலும் தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம். அப்ப அந்த தண்ணியோட நமக்கு இருக்கிற தொடர்பு அப்படிங்கிறது என்ன இருக்குது? பெண்களாவது கொஞ்சம் விலை கழுவுறாங்க அல்லது வீடு துடைக்கிறாங்க, ஏதாவது ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆண்களுக்கு அந்த தொடர்பு காலையில குளிச்சா சரி, அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும். முகம் கை கால் கழுவுறது ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையில பண்றாங்க. இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகளுக்கு தான் தெரியும். அவங்க தொழுகைக்கு போகும்போது கம்பல்சரி கை கால் முகம் கழுவிட்டு அப்புறம் தான் போகணும். அப்ப தண்ணியோட தொடர்பை இன்க்ரீஸ் பண்றாங்க. நம்ம கை கால் மூஞ்சி கழுவிட்டாவது வாங்கன்னு சொல்லுவோம். சாயங்காலம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா குளிக்க முடிஞ்சா குளிக்கலாம், குளிக்க முடியலன்னா கை கால் மூஞ்சியாவது கழுவிட்டு வாங்கம்மா. ஏன்னா உங்க கால்கள்ல உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனும் தொடர்பு இருக்கு. கைகள்ல உடம்புல எல்லா ஆர்கனும், முகத்துல உடம்புல எல்லா ஆர்கனும் தொடர்பு இருக்கு. சரி, நான் இப்ப இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறேன். இப்போ இங்க இருக்கிற 161 பேர்ல ஒரு நாளைக்கு கரெக்டா சொல்லணும், சரிங்களா? ஒரு நாளைக்கு நான் ஒரு 3 தடவை 4 தடவை முகம் கழுவுறேன். 4 தடவை, 3 தடவை கூட வேண்டாம், ஒரு 4 தடவை பச்சை தண்ணியில. காலையில கழுவுவோம், தூங்கிக்கே எந்திரிச்சிங்கன்னா மத்தியானம் கழுவுவீங்க, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு நடக்கும். பட் நம்ம முகத்தை ஒரு நாளைக்கு 5 முறை கழுவணும். ஏன்னா பஞ்சபூதங்கள் இருக்கிற உறுப்பு நம்மளோட மூக்கு, கண்ணு, காது, தோல், வாய். அப்ப இது நீங்க முகத்துல கழுவுனாலே பிரபஞ்ச சக்தி உங்க பஞ்சபூதங்கள் மூலமாக பஞ்ச புலன்களுக்குள்ள போய் உடம்பு சுறுசுறுப்பாயிரும். பாருங்க, ஒரு நபர் கூட நம்ம அதை பண்றது இல்லை. நானும் பண்றது இல்லை. நான் ஒரு 3 தடவை கழுவுவேன். சரி, காலையில் ஒரு டைமு, மதியானம் ஒரு டைம், சில நாள் 4-8 டைம் கழுவுவேன். பட் நிறைய நாள் கழுவுறது இல்லை. இப்போ நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணணும். தண்ணியோட தொடர்பு, சரிதானா? தண்ணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அந்த சக்தி கூட நீங்க தொடர்பு வச்சீங்கன்னா அது நமக்கு தேவையான ஆற்றலை எல்லாம் கொடுக்கும், சரிங்களா? அப்போ ஒரு இன்னையிலிருந்து நம்ம ஒரு முடிவு எடுப்போம். டெய்லி ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது நம்ம மண்ணுல நடக்கணும், சரிங்களா? ஒரு 4-5 முறையாவது முகத்தை கழுவணும். காலையில குளிச்சுக்கிறோம், சாயங்காலம் கை கால் முகம் கண்டிப்பா கழுவணும். இல்ல வாய்ப்பு இருந்தா சாயங்காலம் நம்ம ஒரு முறை குளிக்கலாம். சரி, இனி எல்லாம் தூய்மை காலம். இனி கார்த்திகை, மார்கழி எல்லாம் தூய்மை காலம். நீங்க கண்டிப்பா சாயங்காலம் குளிக்கணும். சார் குளிர் அடிக்குது, அதான் குளிர் அடிக்கிறப்பதான் கிருமிகள் நிறைய பரவும். அப்ப கிருமிகளை ஸ்டாப் பண்றதுக்கான வழி என்ன? சுத்தம் பண்றது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் குளிர் அடிக்கிறப்ப எவனாச்சும் குளிப்பானா சார் அப்படிமா. வெயில் அடிச்சா கூட குளிக்கலாம் சார், உடம்பெல்லாம் வேர்த்தா இருக்கும். குளிர் அடிக்கிறப்ப எவனாச்சும் குளிப்பானான்னு கேட்டா அதை ஞானிகள் சொல்றாங்க, டே குளிர் அடிக்கிறப்ப தாண்டா எல்லா நோய் கிருமி வரும், அப்பதான் நீ சுத்தபத்தமா இருக்கணும். அதனாலதான் கார்த்திகையில காலையில எழுந்திரிச்சு குளி, சாயங்காலம் குளி, மார்கழியில காலையில எழுந்திரிச்சு குளி, சாயங்காலம் குளின்னு ஏன் சொன்னான்? வெளிநாடுகள்ல குளிர் தேசம், அங்கெல்லாம் தொற்று நோய் அப்படி பரவும். நம்ம நாட்டுல தொற்று நோய் பரவாது. புரியுதா இல்லையா? நீங்க பாருங்க, கோடை காலங்கள்ல நோய் பெருசா பரவாது, கிருமியெல்லாம் அழிஞ்சு போயிரு வெயில்ல, வெப்பத்துல. ஆனா குளிர்காலம், மழை காலத்துல நிறைய, சரிதானே, இந்த பூசணம் முடிக்கிறது, கெட்டு போறது, இது எல்லாமே அதுலதான் நடக்கும். மழை காலத்துல தான் நடக்கும். கவனிச்சு பாருங்க. கருப்பட்டியே வச்சிருந்தீங்கன்னா இந்த மழை காலத்துல கெட்டு போகும்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். இப்ப நம்ம தண்ணி கூட தொடர்பை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். விலை கிளறப்ப தண்ணியோட ஆற்றல் கூட தவம் பண்ணுங்க. தண்ணியோட புழங்குறப்போ எல்லாம் தண்ணியோட தவம் பண்ணுங்க. புரியுதுங்களா? அப்ப முகம் கை கால் கழுவுறது, தண்ணி குடிக்கிறதுல இருந்து குளிக்கிறது வரைக்கும் எல்லாமே தண்ணியோட தொடர்பை அதிகப்படுத்தும். நெருப்பு கூட எப்படி தொடர்பு அதிகப்படுத்துறது? அதுதான் சூரிய ஒளி. நெருப்புக்குள்ளேனா போய் கையை வைக்க கூடாது, சரிதானுங்களா? நெருப்புக்குள்ள என்ன பண்ணணும்? சூரிய ஒளியில போய் நிக்கணும். சூரிய ஒளி முழுக்க முழுக்க நெருப்பினுடைய ஆற்றல் இல்லையா? சரி, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, சார் இன்னைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் சூரியன்ல நல்லா நின்று சார், 10 நிமிஷம், சரிங்களா? பரவாயில்ல, சொல்லுங்க, எவ்வளவு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 10 நிமிஷம் நான் சூரிய ஒளியில நல்லா நின்ன சார் அப்படிங்கிறவங்க. நீங்க வெளியில வேலைக்கு போய் சுத்தி இருந்தாலும் பரவாயில்ல,
அல்லது வெளியில ஏதாவது ரேஷன் கடைக்கு போய் நின்று இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேர் அது கூட இல்ல. ஆமா. மழை தண்ணியில குளிச்சது எத்தனை பேரு? நான் ஒவ்வொன்னா கேட்கிறேன். சரிங்களா? வெறுங்கால்ல நடக்கிறது எத்தனை பேரு? பரவாயில்லப்பா. 162 பேர்ல ஒரு 12 பேர் நின்னுட்டாங்கப்பா வெயில்ல. சரிதானுங்களா? ஏதோ ஒரு பாட்டுல நல்ல பாட்டு, தனுஷ் பாட்டு. அ வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாய்ங்களா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சரிங்களா? ஆடுகளம்னு நினைக்கிறேன். அந்த படம் ஏதோ படம். வெயில்லயே காட்டாம உன்னைய வளர்த்துனாங்களான்னு அந்த இது இப்ப அந்த அம்மாவ பார்த்து சொல்ற மாரி, இப்ப நம்மலாம் வெயிலுக்கே போறதில்ல. சரிங்களா? அவன் ஃபாரின்காரன்லாம் என்ன பண்றான்? அவனுக்கு வெயில் எப்பாச்சும் தான் கிடைக்குது. அவன் லீவ போட்டு வந்து கடற்கரையில ஒரு மினிமமான ட்ரெஸ்ஸ போட்டு அந்த வெயில்ல படுத்துக்கிறான். வெயிலோட ஆற்றல் அவன் உடம்புக்குள்ள போய் எல்லா சக்தியும் குடுக்குது, நோய்கள குணப்படுத்துது. இங்க நமக்கு அற்புதமா காலையிலயும், மாலையிலயும் வெயில் அடிக்குது. சரிங்களா? அப்போ குறைஞ்சது நீங்க ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம் கூட தேவையில்ல. இருந்தா நல்லது. பட் ஒரு 10 நிமிஷமாவது நீங்க உங்க உடலை வெயில்ல எக்ஸ்போஸ் பண்ணணும், காட்டணும். குழந்தை பிறந்தோனே வெயில்ல கொண்டு போய் காட்டுவாங்க. பார்த்திருக்கீங்களா? செஞ்சிருக்கீங்கல்ல நெறைய பேர். சரிதானே? அப்ப ஏன் அது தேவை? அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு வெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரிய சக்தி. அருமை. 20 நிமிஷம் நின்றுருக்காங்க. சூரியன்ல இருந்து தாங்க பூமியே வந்தது. சூரியன்ல இருந்து தாங்க நவக்கோள்களே வந்தது. சூரியன்ல இருந்து தாங்க பூமி வந்து பூமியிலிருந்து உயிர்கள் வந்திருக்கு. நம்மளோட முன்னோர் வந்து சூரியன். அருமை, அருமை. யாரு கல்யாணி அம்மா வந்து காலை 3 வேளையும் கை, கால் கழுவிட்டு தான் நான் சாப்பிடுவேன். இரவுல கை, கால் கழுவிட்டு தான் தூங்குவேன். அற்புதமான விஷயங்க. சாதாரண விஷயம் இல்ல. வெயிலோடு விளையாடு அந்த பாட்டு பாத்துருக்கீங்களா? சரிங்க. நல்ல பாட்டு அது. அருமையான பாட்டு. சரிங்களா? அப்ப வெயில்லயே நம்ம போறதே இல்லையே! வெயில வந்து எதிரியா பார்க்கிறோம் நம்ம. சரிதானே? அந்த வெயில் என்ன இப்படி சுல்லுன்னு அடிக்குது. அது அடிக்காம விட்டா தான் நமக்கு என்ன ஆகுன்னு தெரியும். சரிங்களா? அப்போ வெயில் கூட நம்மல்லாம் விளையாண்டோம். நாங்கல்லாம் கிரிக்கெட் போய் விளையாண்டா காத்தால போனா சாயங்காலம் வரைக்கும் வருவோம். வெயிலா, மழையா அப்படி ஆடிட்டு கிடப்போம். அப்பல்லாம் ஒண்ணும் பெருசா நோயே வரலையே! எப்ப அந்த இயற்கைய விட்டு பிரிஞ்சு வந்தோமோ, அப்பதான் எல்லா பிரச்சனையும் நமக்கு வந்தது. சரிங்களா? அப்போ கொஞ்சம் போய் வெயில்ல நில்லுங்க. காலையில அதிகாலையில உதிக்கிற வெயிலும், மாலையில மறையக்கூடிய அந்த அந்தி வெயில் சொல்லக்கூடிய அந்த வெயிலும் ரொம்ப நல்லது. குறிப்பா மாலை வெயில் மனிதனுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. காலை வெயிலும் நல்லதுதான். காலையில உதிக்கிறதிலிருந்து 1 மணி நேரம் அதிகபட்சம். அதே மாரி மறையறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம். நாங்க இதுக்கு போனப்ப அற்புதமான விஷயம். 1 மாதம் மௌனம் போனப்ப, அந்த மலைக்கு உச்சியில போய் உட்கார்ந்தா, இறைவனே அந்த வெயிலா, சூரியனா இருந்து நம்மளை காப்பாத்துறத அப்படியே நீங்க உணரலாம். அப்படி ஒரு காட்சியா இருக்கும் இயற்கை. சரிங்களா? அப்போ அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிற வரைக்கும் நமக்கு நோயே வரலையே! சரிங்களா? இப்ப எவ்வளோ பேர் சந்தோஷமா இப்ப ரீசென்ட்டா மழை பெய்யுதுல்ல, இந்த மழையில சந்தோஷமா நான் போய் நனைஞ்சு சந்தோஷமா இருந்தேங்கிறவங்க எவ்வளோ பேர்? அதாவது வெளிய போய் நான் வயக்காட்டுக்கு போனேன் நனஞ்சேன், நடந்து வந்தேன் நனஞ்சேன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுல நீங்க பாதி நனைஞ்சிருப்பீங்க, பாதி நனையாம இருப்பீங்க. நான் மழையில போய் நல்லா நனைஞ்சு சந்தோஷமா இருந்தேங்கிறவங்க எத்தன பேர்? இப்ப ரீசென்ட்டா மழை காலம் தான் 1 மாசமா வந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? 3 பேரு. மத்தவங்களுக்கெல்லாம் என்னாச்சு? சரிதானே? நம்மாளு தான் இளநீ குடிச்சாலே சளி பிடிச்சுக்குன்னு சொல்றாளே! சரிதானே? கரும்பு சக்கர தின்னா அப்ப தொண்டை கட்டிக்கும்பாங்க. இப்ப நம்ம உடம்ப எவ்வளோ கெடுத்து சின்னாபின்னம் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. சரிதானுங்களா? அருமை. இன்று முழுவதுமே வயலில் தான் நான் வேலை செய்தேன். அறுவடை. அப்பா! வாசுகி அம்மா. அவங்கலாம் ஏதோ போன ஜென்மத்தில என்னவோ புண்ணியம் பண்ணி வச்சிருக்காங்க. சரிதானுங்களா? மழைநீர் நனைஞ்சுட்டே புடிச்சுட்டு வந்திருக்காங்க அம்மா. ஆமா. அது பண்ணணும். நாங்க அங்க நேச்சர் லைஃப் ஃபவுண்டேஷன்ல காலையில ஜாக்கிங் போனா மழை வந்துச்சு. நெறைய பேர் ஐயோ! அ மழை வந்துருச்சு போ வேண்டாம்னாங்க. நாங்க என்ன சொன்னோம், மழை வந்துருச்சு இப்ப கண்டிப்பா போகணும்னோம். சரிதானே? அ அடாது மழையிலும் விடாது பணி செய்றவங்க செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அப்ப மழையில நனையணும். சரிங்களா? இது இது வரம் உங்களுக்கு. அருவியில போய் நீங்க நனையிறத விட, மழைங்கிறது என்ன? அந்த வானத்திலிருந்து பெய்யிற அருவி.
மழை நீருக்கு நிகரான சக்தி எதுவுமே கிடையாது. நீங்க பாருங்க, இந்த தாவரங்கள்ல இவ்வளவு சக்தியா இருக்குல்ல. என்ன காரணம்? இந்த மழை நீர் அப்படியே வாங்குது அது. நல்லா அப்படியே சுருங்குன மாதிரி கிடக்கும். இந்த மழை தண்ணி பட்ட உடனேயும் அது எப்படி எந்திரிக்கும் பார்த்திருக்கீங்களா? அந்த பூவு, அந்த செடிகள். சரிங்களா? அப்படி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அந்த மழை தண்ணியால வளர்ந்தது. அப்ப மழை தண்ணிய கண்ணுலயே காட்ட மாட்டேங்கிறீங்களே. நோய் வந்திருக்கிறீங்க, தலைவலி வந்திருக்கிறீங்க, சளி பிடிச்சிருக்கிறீங்க. சரிங்களா? எதிர்மறை எண்ணங்களை தூக்கி வீசிட்டு இயற்கையோட என்ன இருக்கு முயற்சி பண்ணுங்க. சளி பிடிச்சா நல்லதுதான். ஏன்? ஏன் சளி பிடிச்சா நல்லது? மழை தண்ணி அவ்வளவு பிரபஞ்ச சக்தி வாங்கிட்டு வர தண்ணி. அப்ப அது உங்க மேல விழுந்தது அப்படின்னா என்ன பண்ணும்? நாங்க நான் உங்களுக்கு சொன்னேனான்னு தெரியல. அன்னைக்கு நாங்க ஒரு 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 காலேஜுக்கு ஒரு ப்ரோகிராமுக்காக போயிட்டு வந்தோம். அக்கா ஒரு ஒர்க்ல பண்றாங்க கோயம்புத்தூர்ல. ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ஒரு மரக்கன்று எங்களுக்கு குடுத்துட்டாங்க. நாங்க அதை கொண்டாந்து வச்சுட்டு ஒரு ஒரு 4, 5 நாள் பார்க்காம விட்டுட்டோம். அதுல இருக்கிற இலையெல்லாம் வறண்டு வாடி போயிருச்சு. செடி முடிஞ்சதுன்னு நெனச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் தழைக்கிற மாரி தெரியல எனக்கு. பட் ஒரு வாழ்த்து மட்டும் குடுத்துட்டு வந்தேன். எப்படியாவது உயிர புடிச்சிருப்பா. நம்மள மதிச்சு குடுத்துருக்குறாங்க. அக்கா நினைவா கொண்டு போய் மன்றத்துல வச்சுருவோம்ன்னு சொல்லி அதுகிட்ட வாழ்த்திட்டு, கொஞ்சம் தண்ணி ஊத்தி விட்டுட்டோம். அந்த அன்னைக்கு நல்ல மழை. சரிதாங்களா? ஒரு இன்னொரு 4, 5 நாள் இருக்கும் அல்லது 1 வாரம் இருக்கும். அப்படியே புது இலையெல்லாம் அப்படியே துளிர்த்துட்டு வருது. எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம். அது வாழ்த்துக்கு சொல்றதா? இல்ல மழைக்கு சொல்றதான்னு. சரிங்களா? ஆகாய திரித்தம் ஐயாவா? அது என்ன? ஆகாய திரித்தமா? அப்படின்னா? சரி. அப்படின்னு என்னன்னு தெரியல எனக்கு. ஆகாய தீர்த்தமா? ஓகே. அருமை, அருமை, அருமை. கரெக்ட்டுமா. ஆகாய தீர்த்தம். எங்கேயோ போய் ஆகாசலிங்கத்திலிருந்து தீர்த்தம் வாங்கிட்டு வர்றீங்க. இறைவனே வந்து மழையா பெய்றான். சரிதானா? குழந்தை வேல உஷா ஐயா போட்டாரு. அடடா மலடா அடமலடான்னு. சரிதானா? யாரு? தமன்னா கூட டான்ஸ் பாடிட்டே நீங்க ஆட வேண்டியதுதான் மழையில. தமன்னா கூட்டிட்டு வந்தா ஆடுவேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கலாம் போய் ஆடுனா தமன்னா மாரி ஆயர்லாம். சரியா? அ அவங்க ஏதோ படத்துல விவேக் சொல்லுவாரு. அவன் ஆள் வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி உலக அழகி. சரிதானே? உங்க ஆள் வந்து உள்ளூர் கிழவி அப்படிங்கிற மாதிரி, நம்ம எல்லாம் ஏன் இவ்வளவு ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இயற்கையோட இணையறதே இல்ல. சரிங்களா? மழைங்க அது இறைவன் கொடுக்கிற வரம். வரத்த வேண்டான்னு ஒதுக்குறோம். சூரியன் இறைவனே கொடுக்கிற வரம். சரிங்களா? பூமி தாய் கொடுக்கிற வரம். சரியா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்லையே. அப்ப மழையில போய் நனையுறீங்க. புரியுதா இல்லையா? காய்ச்சல் வந்தா பரவால்ல. சரிங்களா? 2 நாள் கம்முனு இருந்தீங்கன்னா சரியா போயிரும். அப்ப மழையில நனையணும், வெயில்ல போய் நிக்கணும், சூரியனோட ஆற்றல உள்வாங்கணும், நிலத்துல நடக்கணும். காற்றுக்கு என்ன பண்றீங்க? அத இழுத்து இழுத்து விட்டுக்குது. சரியா? அது தானா நடக்குது. நாம காற்ற எடுத்து விடுறோமா? அப்ப நம்மளுடைய பிராணாயாம பயிற்சிய இப்ப நாங்க அததான் அங்க போனோம்னா, அங்க பிராணாயாம நாடி சுத்தி சொல்லிக் குடுக்குறாங்க. ஒவ்வொரு முறை சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் நாடி சுத்தி செய்யணும். ஒரு 5 ரவுண்ட் அல்லது 10 ரவுண்டு செய்யலாம். அப்ப காற்று பிராணன் நமக்குள்ள தொடர்புல உள்ள போயிருது. சரிங்களா? அப்ப நீங்க இன்னையிலருந்து என்ன பண்றீங்க? நிலத்துல தொடர்பு வச்சுக்கிறீங்க, நீர்ல தொடர்பு அதிகப்படுத்துறீங்க. எப்படியெல்லாம் பண்ண முடியும்னு நீங்க பிளான் பண்ணுங்க. சரிதானா? ஒரு யூரின் போயிட்டு வரீங்களா? கை, கால், முகம் கழுவிட்டு வாங்க. ஒரு கப்பு தண்ணி எடுத்து கை, கால், முகம் கழுவிட்டு வாங்க. அப்ப உங்க கை, கால்கள்ல எனர்ஜி என்ன ஆயிரும்? நம்ம உடம்புக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும். புரியுதுங்களா? அதே போல ஒரு டாய்லெட் போயிட்டு வரணும்னா கை, கால் கழுவுவோம். பாத்ரூம் போறோம்னா கை, கால் கழுவுங்க. சரிங்களா? ஒரு வெளிய போயிட்டு உள்ள வர்றீங்களா? முற்காலத்துல அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. வெளிய பக்கெட் வச்சு தண்ணி வச்சிருப்பாங்க. இன்னும் ஐயர் வீடுகள்ல சில படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க வெளிய உள்ள வர்றப்ப கால கழுவிட்டு உள்ள வருவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இது எல்லாமே நம்ம கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்ப எத்தன நாள் தான் நம்ம எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருக்கிறது? ஒண்ணையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. மழையில நனையுங்க, வெயில்ல இருங்க, காற்ற நல்லா சுவாசிக்கிற நம்ம மகிழ்ச்சியோட மூச்சு பயிற்சிய செய்யுங்க. ஃபர்ஸ்ட் 2 நிலை கூட குனிஞ்சு நிமிர்றது கஷ்டம். மிச்சம் 5 நிலை இருக்குல்ல.
3 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யுங்களேன். 3 நிமிஷம் 3 நிமிஷம். உடம்பு எவ்வளவு அற்புதமா இருக்கும் பாருங்க. புரியுதுங்களா? அப்போ கடைசியா நான் சொல்றது, ஐயா சொன்ன மாரி அந்த கல்லீரல் நலம், கண்ணுக்கு தூக்கம். ரொம்ப ரொம்ப முக்கிய தூக்கம். சரிங்களா? அப்ப தூக்கம் எப்படி இருக்கணும்? தூக்கம் நல்லா இருக்கணும். அப்ப ஏன் தூக்கம் வரல? பஞ்சபூத சக்தி வந்தா தான் தூக்கம் வரும். நீங்க பஞ்சபூதத்த தொடுறதே இல்ல. எப்படி தூக்கம் வரும்? சரிங்களா? அப்போ இந்த 5 விஷயமும் உங்களுக்குள்ள நல்லா போச்சு அப்படின்னா, நம்ம உடம்புல, மனசுல, சரிங்களா? எல்லாத்துல இருக்கிற பிரச்சனையும் நம்ம வந்து நீக்கிற முடியும். சரி. அப்ப விண்ணுல இருக்கிற சக்தி வாங்குறதுக்கு தூக்கம் ஒண்ணு. இன்னொரு டெக்னிக் நான் சொல்லித் தர்றேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம். சரிதானுங்களா? இந்த வானத்த பார்க்கணும். என்ன பண்ணணும்? வானத்த பார்க்கணும். காலையிலயோ, மாலையிலயோ மகரிஷி அழகா பாடியிருப்பாங்க. "அந்தி வேலை மேற்குப்புறம் ஆகாயத்தை பார்த்திடுவோம். விந்தையான மேகங்கள் விதவிதமாக தோன்றிடுமே." இந்த பாடு பாப்பால மகரிஷி பாடுவார். சரிதானுங்களா? அதே மாரி அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்குமப்பா! அத பாருங்களேன். இப்ப வெளிய யாருக்காக அந்த நட்சத்திரம் எல்லாம் இருக்குது? யாராவது வெளிய போய் பார்க்குறோமா நம்ம? வூட்டுக்குள்ள டிவியும், செல்போனையும் தான் பார்க்குறோம். இனி டிவில தான் உங்களுக்கு செல்போன்ல தான் காமிக்கணுமாட்ருக்கு பிரபஞ்சத்த. வெளியில போய் நிலாச்சோறு தின்ன காலமெல்லாம் போச்சு. நீங்க வான்வெளியில வெளியில இருக்கவே பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த பஞ்சபூத சக்திய பெருக்கறக்கு நான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஏதோ ஸ்பாட்ல தோணுன சில விஷயத்த பகிர்ந்துக்கிட்டேன். நீங்க வேற என்னவெல்லாம் பண்ண முடியும்னு பாருங்க. சரிங்களா? பார்த்து அந்த பஞ்சபூதத்தோட சக்திய நாம ஏற்றுக்கொள்வதற்கான செயல்பாடுகள்ல ஈடுபடுங்க. வேற ஏதாவது டெக்னிக் இப்படியெல்லாம் பண்ணுனா நமக்கு சக்தி அதிகரிக்கும்னா எனக்கு சொல்லுங்க. நாமளும் மக்களுக்கு சொல்லலாம். சரிங்களா? அப்ப பஞ்சபூதங்களோடு இணைந்து இருக்கும்போது தான் உடல் ஆரோக்கியம் வரும், மன அமைதி வரும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் வருங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம செயல்படுவோம்னு சொல்லி நம்ம நிறைவு செய்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி 16 செல்வங்களும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஆ